கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா சமையல் பண்ணி மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் தட்டைப்பயிறு, மொச்சை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் அவிச்சு நார்மலாகவே நம்ம சாப்பிட்லாம். மொச்சப்பயிறு கூட சாப்பிட முடியாது, பட்டாணியோடு சேர்ந்தது தான். அதுவும் நம்ம குழம்போ அல்லது கிரேவியோ பண்ணி தான் சாப்பிட முடியும். நம்ம கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் பிஞ்சக்காட்டில் பாசிப்பயிறு, உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, இந்த தட்டைப்பயிர்த்தங்காய், கடலை, துவரை எல்லாம் ஒன்றா போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு அவிச்சு கொடுப்பாங்க. அந்த தட்டைப்பயிரை எப்போ நமக்கு தேவையோ எப்போ வேணாலும் அவிச்சுக்கலாம். அந்த சிவன் ராத்திரி வரும் பாருங்கள், அன்னைக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வெல்லம் போட்டு அது செய்வாங்க. அந்த தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு எல்லாமே அவிச்சிட்டு எவ்வளவு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய போட்டு அதுதான் அன்னைக்கு ஸ்நாக்ஸு. பட்டாணியெல்லாம் அன்றைக்கி ரொம்ப இருக்காது. தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு தான் அதிகமாக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி கிடைக்கும். பச்சை பட்டாணி கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒரு மாவு ஆட் பண்ணுறோம். அந்த மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கும் அந்த பட்டாணியும் சேர்ந்து ஒரு பிடித்தம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறோம். லாஸ்ட்டில் நம்ம நம்மளுக்கு லெமனோ தயிரோ அல்லது மாங்காய் பொடியோ என்ன இருக்கோ அதையும் நம்ம சேர்த்து அதில் செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். வாங்க இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு பட்டாணி நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது போல் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிருவோம். இப்போ இது போல் சேர்த்தாச்சு. நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா 5 பல்லு பூண்டும் 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். தக்காளியும் பச்சை மிளகாயும் மட்டும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் நான் நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். பார்த்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லேசாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் விழுதை சேர்த்துக்கலாம். போல் நல்லா தக்காளி தண்ணி சத்து நமக்கு நல்லா வற்றணும். அந்த தண்ணி எல்லாம் ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எவ்வளவு தக்காளி விட்டோம் நல்லா கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுறலாம். அதாவது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம தக்காளிக்கு ஊற்றிட்டு நல்லா கிரேவி ஆகுச்சு இல்லையா, அதுலேருந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம கடலை மாவுக்காக தான் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான டிஷ். இது நல்லா அந்த மாதிரி நமக்கு கிரேவி மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். இப்போ நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் சரி, இல்லை வாங்கி ஊற வச்சு அவிச்சாலும் சரி, எந்த கடலையாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை சேர்த்து முதல்ல நம்ம கிளறி விட்டுறலாம். நான் அவிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு பச்சையாக வெட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம்.
உருளைக்கிழங்கும் பட்டாணியும் பாருங்கள் ஒன்றா சேர்த்து பரட்டி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப வாசமாகவும் இருக்குது. ஏன்னா உருளைக்கிழங்கு நமக்கு லேசாக வேகணும் இல்லையா, பட்டாணி நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால லேசாக தண்ணி தொளித்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் மூடி வச்சிடலாம். ரொம்பலாம் தண்ணி விட வேணாங்க, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுவோம். நான் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், நான் எல்லாம் உப்பெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நான் மூடி வச்சிட்றேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். சரியான வாசம், ரொம்ப சூப்பரான வாசம், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 3 விஷயம் சேர்க்கலாம். எது வேணாலும் நம்மளோட இதில் தான் இருக்குது. ஒன்று தயிர் அரை கப்பு சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா மாங்காய் பொடி அது இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஒரு பழம் கடைசியாக இறக்கும்போது சேர்த்துட்டு இறக்கலாம். நான் இப்போ எலுமிச்சம்பழம் தான் இதில் சேர்க்க போகிறேன். ஒரு பழம் நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே இதில் சேர்த்துட்டு அந்த ஜூஸை அதில் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடுவோம். ரொம்ப சூப்பராக காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுன உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.